வண்டியாவது பாட வண்டியா? இந்த புதுச்சேரி அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? காரைக்கால் வந்தாலும் இறந்துருவாங்க, ஒருத்தரும் செத்து போயிடுவாங்க. உயிரோட இருக்கவங்க செத்துன்னு சொல்லுது ஜிஹெச். ஆம்புலன்ஸ்ல எங்கதான் போச்சு? 144 பேர் ஹாஸ்பிடல் ஜிஹெச் காரைக்கால் ஜிஹெச்ல இறந்துருக்காங்க. ஒரு ஃபெசிலிட்டிஸ்மே கிடையாது காரைக்கால்ல. சுபாஷ் பேரு வீட்டுல வேலை பார்த்துருக்கும் ஷாக் அடிச்சுட்டு சரி அதற்காக என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஆம்புலன்ஸ் வச்சு ஆம்புலன்ஸ் சொல்ல நாங்க டாடா ஏசில கொண்டு போய் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, இங்க சரியா பார்க்க முடியாது, நீங்க ஆம்புலன்ஸ் பிடிச்சி காரைக்கால் மருத்துவமனைக்கு வான்னு சொன்னாங்க. காரைக்கால் மருத்துவமனைக்கு போறது அங்க ஆம்புலன்ஸ் இல்ல, டிஆர் பட்டணத்துல ஆம்புலன்ஸ் இல்ல. சரி அங்கேயே ஆம்புலன்ஸ் இல்லைன்ட்டு அங்கேயும் நாங்க டாடா ஏசி எடுத்து வந்து பாதியில மாத்தா ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு வெண்டிலேட்டர் இல்ல, ஒரு தரமான ஒரு நர்ஸ் இல்ல. அவங்க நர்ஸ் யாராச்சும் வந்து பாக்கணும்ல, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, வண்டியாவது பாட வண்டியா? சும்மா ஏதோ எதுக்காக வந்து மாட்டு வண்டியா இல்லைன்னா ஒரு டாடா ஏசில கொண்டு வந்திருந்தா கூட அவங்க உயிர் பழிச்சுப்பாங்களே. நாங்க தேவையில்லாம அந்த ஆம்புலன்ஸ்ல மாத்தி இங்க வந்து சரியான மருத்துவம் கொடுக்காம இன்னைக்கு அவன் இறந்துட்டான். இப்ப இறந்துட்டான். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, வருஷம் நடந்துட்டு இருக்கு. வருஷம் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான ஒரு சரியான பதில் கிடைக்கிறதே இல்லை. இந்த புதுச்சேரி அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? சரியான மருத்துவம் கொடுக்குதுன்னா எல்லா இடத்துலயும் போராடிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு நீங்க கொடுக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கும் நான் காரைக்கால் வரும்போது காரைக்கால் வந்தாலும் இறந்துருவாங்க, ஒருத்தரும் செத்து போயிடுவாங்க. உயிரோட இருக்கவனே செத்துன்னு சொல்லுது இந்த ஜிஹெச். உயிரோட இருக்கவன செத்துன்னு சொல்லுது இந்த ஜிஹெச். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஒரு 10 நிமிஷம் சென்று உயிர் படைச்சிருக்கான்னு சொல்றாங்க. எங்கெங்க லேட்டு வருங்க? ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, இடையில மாத்துறாங்க வந்து. அப்ப அவங்க மாத்துறப்ப அப்ப யாரு அந்த 10 நிமிஷம் எங்க போகுது? அது 10 நிமிஷம் தான் இன்னைக்கு உயிர் படைச்சிருப்பான்ல. இவனுக்கு வயசு நாங்க இறந்து போற வயசா இவனுக்கு? இல்ல நிர்வாகம் பாத்துட்டு இறந்து போற வயசு 24 வயசு தான் ஆகுது. பெரிய வயசும் இல்ல, ஆக்சிடென்ட் ஆயிட்டுல உடனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிர்வாகம் என்ன பண்ணும்? உடனே இங்க இருந்து ஆம்புலன்ஸ் டக்குன்னு கொண்டு வரது இல்லையா? இங்கே ஆம்புலன்ஸ் இல்லையா? அப்ப ஆம்புலன்ஸ்ல எங்கதான் போச்சு? நிர்வாகம் கொடுத்துருது இல்ல. ஆம்புலன்ஸ் இப்பதான் புதுசா இறக்கிருக்கோம், இப்பதான் புதுசா கொடுத்துருக்கேன், அதுக்குன்னு ஒரு இழக்கிறீங்களா? அதுக்காக ஆம்புலன்ஸ்ல கொடுக்குறீங்களா? எல்லாம் கொடுத்ததுன்னா இங்க ஆம்புலன்ஸ் வரணும். காரைக்கால் ஜிஹெச்சுக்கு 2 புது ஆம்புலன்ஸ் இறங்கிருக்குன்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. நிர்வாகம் வாங்கி கொடுத்துருக்கு. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் எங்க போச்சு? அதுக்கேற்ற டிரைவர் வரணும். மட்டும் பேசல, ஒட்டுமொத்த காரைக்காலுக்காகவும் பேசிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த காரைக்காலத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. டிஆர் பட்டணத்துல நாங்க இருக்கிறதுனால டிஆர் பட்டணத்துல இன்னும் தெரியாத ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? நியூஸ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் 144 பேர் ஹாஸ்பிடல் ஜிஹெச் காரைக்கால் ஜிஹெச்ல இறந்துருக்காங்க. இன்ன வரைக்குமே லாஸ்ட் 3 மாசம் 2 பொம்பளை பிள்ளைங்க இறந்துருக்காங்க. இதே மாதிரி இறந்துகிட்டே இருந்தாங்கன்னா நாங்க எங்க போறது சொல்லுங்க? எங்களுக்கான ஆதாயம் எங்க இருக்கிறது? எத்தனை பேர் நாங்க இறக்க விடுறது? ஒரு தரமான மருத்துவம் கிடையாது, ஒரு தரமான டாக்டர்ஸ் கிடையாது, கேர்லெஸ்ஸா இருக்காங்க சார். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா கூட காரைக்கால் சிகிச்சை யாரும் வரது கிடையாது. நீங்க பாருங்க, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, காவேரி, திருச்சி, காவேரி, இந்த மாதிரி சென்னை, இந்த மாதிரி தான் போறாங்க. காரைக்காலுக்கு வர கிடையாது, ஒரு ஃபெசிலிட்டிஸ்மே கிடையாது காரைக்கால்ல. நியூஸ் அப்டேட் பார்த்தாலே தெரியும். 154 பேருக்கு மேல இறந்துருக்காங்க இன்ன வரைக்கும் காரைக்கால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.